ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா, நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய திருப்புகள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற இந்த திருப்புகள் என்னுடைய பர்சனலாக நான் டெய்லியும் விருப்பப்பட்டு முருகப்பெருமான் முன்னாடி நின்று படித்து காட்டுற திருப்புகள். ஏன்னா இதில் இருக்க கருத்துக்களும் இதை படிக்க படிக்க நமக்கு அப்படியே இமேஜினேஷன் பண்ணும்போது அதில் வர வரிகள்லாம் இவ்வளோ சூப்பராக தமிழ் புலவர்கள் எழுதியிருக்காங்களா, அருணகிரிநாதர் இந்தளவுக்கு தமிழை நேசிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியும். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச திருப்புகள். நான் ஓவராக பில்டப் பண்ணுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ஆடியோ முழுசாக நீங்கள் கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக இதை கேட்குற எல்லாத்துக்குமே இந்த திருப்புகள் கண்டினியூவாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு நீலங்குல் மேகத்தின் மயில் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் பார்க்கலாம். இப்போ முருகப்பெருமானுடைய வாகனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் மயில், சரிங்களா? அந்த மயில் எப்படி இருக்குது, மயிலோட தன்மை என்ன அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய வரி தான் இந்த நீலங்குல் மேகத்தின் மயில், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மயிலுடைய சிறப்பு தான் இருக்கும். அதை அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேகத்திற்கு இப்போ பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெண்மை நிறம். ஸோ மேகத்தின் இயல்பு நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை. அது கடல் நீரை பருகினதுக்கு அப்புறமா அது நீல நிறமாக மாறும், சரிங்களா? ஆனால் மேகத்திற்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய நிறம் வெண்மை தான். கடல் நீரை அது பருகிய பின்னர் தான் அது நீலம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக அது நிறம் மாறும். அதே மாதிரி சூழ் கொண்ட அந்த நீல மேகமே பார்த்திங்கன்னா கடைசியில் மழையாக பொழிந்து இந்த உலகிற்கு உதவுகின்றது. ஸோ ஒரு மழை மேகத்திலேருந்து பொழியுது அப்படின்னா அது டைரெக்டாக வரதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக அது ஒயிட் தான். அதுக்கப்புறம் கடல் நீரை பருகினதுக்கப்புறமா அது நீல நிறமாக மாறும். அதுக்கப்புறம் சூழ் கொண்டதுக்கப்புறமா அந்த நீல மேகம் பார்த்திங்கன்னா மழையை உலகிற்கு பொழிந்து உதவுகின்றது பயிர்கள்லாம் விளைவதற்காக. அதுவும் கைமாறு கருதாது பொழிகின்றது. ஸோ அந்த மழை வர்றதுனால அது கைமாறு நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குதா, நமக்கு தான் அது எல்லாமே தருது. ஸோ அந்த மழை பார்த்திங்கன்னா கைமாறு கருதாமல் நமக்கு அது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதை தான் பார்த்திங்கன்னா மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வரியின் மூலிமா மழை எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிறரோட இன்பத்தை பார்த்து தன்னுடைய இன்பமாக எண்ணி யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா தலை சிறந்தவர்கள். அது பொதுநல பிரியர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய இன்பத்தை மட்டும் நாடாமல் பிறருடைய துன்பத்தை நீக்கி அதை காண்டு இன்புறுவார்கள். அவங்க தலை சிறந்தவர்கள், பொதுநல பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதனால் மழை பொழிஞ்சதுக்கப்புறமா மண் உயிர்களுக்கு நல்லது செய்யுது. அந்த கருமுகிலை பார்த்து மயில் என்ன பண்ணுது, நம்ம களிநடம் புரிகின்றது. ஸோ மழை வரும்பொழுது மயில் நடனமாடும், அது மயில் நடனமானா மழை வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்படி கைமாறு எதுவுமே கருதாமல் நமக்கு மழையை பொழிந்து இந்த மாநிலத்தில் இருக்க மண்ணுயிர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அந்த கருமுகிலை பார்த்த உடனே மயில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் களிநடம் புரிகின்றது. இதை பார்த்திங்கன்னா 84 100,000 பேதங்களில் பார்த்திங்கன்னா மலை முகிலை கண்டு மகிழ்வது எந்த உயிரினம் அப்படின்னா மயில் ஒன்று மட்டும்தான், சரிங்களா? அந்த மயில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மலையை பார்த்த உடனே சந்தோஷப்படுது. இது 84 100,000 பேதங்களையே சிறந்தது மயில் தான். இதனால தான் மயிலை ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பிறருக்கு ஒரு துன்பத்தை இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தை கண்டு அந்த பயலுக்கு இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, ஒரு பையன் தப்பு செய்கிறான்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பையனுக்கு இது வேண்டும், இது மட்டும் இல்லை இன்னமும் அவனுக்கு வேணும், அது இன்னும் மேலும் மேலும் அவனுக்கு துன்பம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லி மகிழ்ச்சி உருவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதை தான் தாமின் புருவ துலகின்
புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படிங்கிற வரியின் மூலிமா பிறருடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னும் படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதைவே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிறருக்கு உண்டாகும் இன்பம் தமக்கு வரக்கூடிய இன்பமாக எண்ணி மகிழ்கின்றவர்களே பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு கூட ஒரு நிலம் இல்லாத ஒரு வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, வாடிய பயிரை நான் கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த பயிருடைய அதாவது அந்த பயிரை விளைவிப்பாங்கள்ல, அவர் பட்டினியால் பரிதவிப்பானே அப்படின்னு சொல்லி இவர் பரிதவிக்கின்றார். அதுதான் பிறர் துயர் என் துயர் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்கிறாரு. அதனால் அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி நாம் என்ன பண்ணணும்னா, நம்மால் முடிஞ்ச அளவுக்கு முயன்று அவர்களுடைய துன்பத்தை அகற்ற நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் பார்த்திங்கன்னா எதனால் உண்டாகும் அப்படின்னா மழையினால் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழையே பார்த்திங்கன்னா மாநிலத்தின் உயிர்நாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட மழை பெய்தால்தான் பயிர்கள் தழைக்கும். அந்த பயிர்கள் தலைத்தால்தான் அதை நாம் உணவாக உண்டு நாம் உயிர் தழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மழை பொழிய வானத்தில் பார்த்திங்கன்னா இருண்ட மேகம் எழுந்த உடனே உலகிற்கு உண்டாகும் ஒரு நலனை கருதி அந்த நலம் தனக்கு வந்தது மாதிரி தோகை விரித்து களிநடம் புரிகின்றது மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதனால் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நன்மை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் நமக்காக சந்தோஷப்பட்டு அப்படி ஆடுதாமா. இந்த மாதிரி ஒரு சிறந்த பண்பு வேறு எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன நான் சொன்னேன், ஒரு சில பேதங்கள் 84 100,000 பேதங்கள் இருக்குது. அதில் எந்த ஒரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இல்லாத ஒரு பண்பு மலைக்கு இருக்கின்றது. இந்த சிறப்பு இருக்கக்கூடிய இந்த மயிலை தான் கருணை மூர்த்தியாக விளங்கக்கூடிய கந்த பெருமான் தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டு அடியவர்களுக்கு அருளும் பொருட்டு அதன் மீது ஏறி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலங்கோல் மேகத்தின் மயில் அப்படிங்கிறது நமக்கு மயிலில் என்ன, அது அழகாக இருக்கும், அது டான்ஸ் ஆடும், பறக்கும், இப்படி தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேசிய பறவை மயில், இதுதான் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது. ஆனால் அந்த மயிலினுடைய சிறப்பை எடுத்துக்காட்டாக மனிதர்களுக்கும் சரி மேகத்திற்கும் சரி மலைக்கு சரி இதையெல்லாம் வச்சு மயிலினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வரியின் மூலிமா மிகவும் சிறப்பாக அருணகிரிநாதர் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், இந்த திருப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு லைனும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ அர்த்தம் அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வரியோட இந்த திருப்பூர் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக இதோட கண்டினியூ பார்க்கலாம், கண்டினியூடி நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போது சொல்கிறத என்னோடய சேனலில் போடுற திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த திருப்புகள் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மயிலினுடைய சிறப்பு மிகவும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.